பல்லாண்டு அம்மை பாதுகாத்த பண்புள்ள காயாபராவே பற்றோடு பாத தண்டையில் பணிந்து நாங்கள் துதி செய்கின்றோம். இயேசுவே எங்கள் தேவனே, வல்லமையின் மகிமையின் ராஜனே, நன்றியோடு உம்மை துதிக்கின்றோம், நன்றியோடு உம்மை துதிக்கின்றோம். சோதனை வேதனை நேரத்தில் எம் கண்ணீர் துடைத்தீரே, அன்பின் கரத்தினாலே அரவணைத்து எம்மை காத்தீரே. இயேசுவே எங்கள் தேவனே, வல்லமையின் மகிமையின் ராஜனே, நன்றியோடு உம்மை துதிக்கின்றோம், நன்றியோடு உம்மை துதிக்கின்றோம். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 25 வரை. தியானத்திற்கான தலைப்பு கர்த்தரின் யுத்தம். அன்று ராத்திரி கர்த்தர் அவனை நோக்கி, நீ எழுந்து அந்த சேனையினிடத்திற்கு போ, அதை உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். நியாயாதிபதிகள் 7:9. மீதியானியரோடு யுத்தம் செய்வதற்காக கிதியோன் 33,000 பேரை சேர்த்து கொண்டு ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் கர்த்தரோ, இத்தனை பேர் மிகவும் அதிகம், எங்கள் கையே எங்களை ரட்சித்தது என்று அவர்கள் சொல்லி பெருமைப்படும் அளவிற்கு இது இருக்கிறது. எனவே பயமுள்ளவர்கள் திரும்பி போகும்படிக்கு சொல்லு என்கிறார். அப்போது 22,000 பேர் அங்கிருந்து போய்விட்டனர். பயம் கர்த்தர் மீதுள்ள விசுவாசத்தை பின்தள்ளும். கர்த்தர் கிதியோனிடம், ஜனங்கள் இன்னும் அதிகம், அவர்களை தண்ணீர் அண்டைக்கு இறங்கி போக பண்ணு, அங்கே அவர்களை பரீட்சித்து காட்டுவேன் என்கிறார். தண்ணீர் அண்டையிலே வந்தபோது அவர்களின் 300 பேர் மாத்திரமே கையினால் நீரை அள்ளி நாவினாலே நக்கி குடித்தார்கள். மற்றவர்களோ முழங்கால் ஊன்றி குனிந்து குடித்தார்கள். கர்த்தரோ எச்சரிப்புடன் செயற்பட்ட அந்த 300 பேரை மாத்திரமே தெரிந்து கொண்டார். அவர்கள் தங்கள் பொறுப்பில் எச்சரிக்கையுடன் இருந்தார்கள். மற்றவர்களோ ஆற அமர முழங்கார்படியிட்டு தண்ணீரை குடித்து தங்கள் தாகத்தை தீர்ப்பதிலேயே கண்ணாயிருந்தார்கள். கர்த்தர் கிதியோனிடம், இந்த 300 பேருடனே புறப்பட்டு போ, மீதியானியரை உன் கையிலே ஒப்பு கொடுத்தேன் என்றார். இங்கே அவர்களை நான் உன் கையிலே ஒப்பு கொடுத்து விட்டேன் என்று முடிந்த விஷயமாக கூறுவதை காண்கிறோம். கிதியோனும் அவனோடு கூட 300 பேரும் மீதியானியருக்கு எதிராக போனாலும் மீதியானியர் மேலே வெற்றியை கொடுத்தது கர்த்தர் ஒருவரே ஆகும். இது இஸ்ரவேலரின் யுத்தம் அல்ல, இது அவர்களுடைய கர்த்தரின் யுத்தம். இன்று நாமும் பலவிதமான தனிப்பட்ட போராட்டங்களோடும் அநீதிக்கு எதிரான சமூக போராட்டங்களோடும் போராட வேண்டி வரும்போது கர்த்தரையே நம்பி அவரை நோக்கி வேண்டி நிற்கலாம். கர்த்தரை நம்பி இருக்கும்போது அவரே நமக்காக யுத்தம் செய்கிறவராக இருக்கிறார். அன்று யுத்தத்துக்காக அந்த 300 பேரிடம் கொடுக்கப்பட்டது ஈட்டியோ வாளோ அல்ல, வெறும் பானையும் அதற்குள் தீவட்டியும் எக்காலமும் தான். இப்படியும் போர் செய்வார்களா? கர்த்தர் சொன்னபடியே செய்தபோது சத்துரு முறிந்து ஓடிப்போனான். கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதை கீழ்ப்படிதலுடன் செய்வோம். மற்றவர்களை அவர் பார்த்து கொள்வார். அவரே அனைத்தையும் செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறார். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். யோபு 42:2. ஜெபம் செய்வோமா? எங்கள் நம்பிக்கையாகிய கர்த்தாவே, நீரே யுத்தத்தில் வல்லவர். உம்மாலே அன்றி எங்களால் எதுவும் செய்ய இயலாது. எப்படிப்பட்ட சூழ்நிலையாயினும் உம்மையே பற்றி கொள்ளுகிறோம். ஆமேன்.